5 Japanese technique for our improvement in our life. கினிவான் ஒரு ஐலாண்ட் இருக்கு. அங்க வந்து மோர் தென் 100 இயர்ஸ்க்கு மேல வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க கொடுத்த ஒரு ஹிண்ட் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் வந்து 80% தான் நம்ம வந்து சாப்பிடணும். ரிமைனிங் 20% வந்து காலியா விட்டுறணும் வயிறு. பிகாஸ் நம்ம உடம்புல வந்து சோம்பலை வந்து உண்டாக்கிடும். மைண்ட் லெவலையும் சரி உடம்பு லெவலையும் சரி அந்த 20% வந்து ஃபில் பண்ணக்கூடாது. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ஷன். அதாவது பெர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இம்பர்ஃபெக்ஷன்ல என்ன பியூட்டின்றதை நீங்க பார்க்கலாம். சோ ஒரு விஷயத்தை வித்தியாசமா அனலைஸ் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் ஆயிக்காம அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் மோர் டைம் வித் நேச்சர். சோ அவங்க காலையில எந்திரிச்ச உடனே மினிமம் ஆஃப் ஹாஃப் அன் ஹவர் வந்து அவங்க கார்டன்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தே ஸ்பீக் டு தி பிளான்ஸ். அதாவது இயற்கை கிட்ட பேசுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து நம்ம நேச்சர் கூட பிளெண்ட் பண்ணி அது கிட்ட பேசணும். ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எந்திரிக்கும் போது தேர் ஷுட் பி சம் பர்பஸ் இன் லைஃப். சோ டெய்லி எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு பர்பஸோட இன்னைக்கு நம்ம எந்திரிக்கணும் செய்யணும்ன்ற ஒரு பர்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி பாத்தீங்கன்னா 1% வந்து நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்மால் ஸ்டெப்ஸா வந்து நீங்க வைங்க. டு தி மார்க் டோட்டலா வந்து நான் 100% நாளைக்கே மாறிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ 1% நீங்க கொண்டு வரும்போது அந்த 100% நீங்க ஈஸியா ரீச் பண்ணலாம்.